இப்போது உங்களுக்கு வந்துட்டு எத்தனை பேருக்கு கும்மி அடிச்சு இருக்கீங்க? அதாவது கும்மி பாடல் பாடி நிலாச்சோறு மாற்றுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்கில் போகலாம். ஏன்னா அது ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, அந்த பாடலுக்கும் நிலாச்சோறு மாற்றுறது அப்படிங்கிறது நம்ம மாற்றிருப்போம். அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் சொன்னேன். ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். தமிழ் கும்மி இந்த பாடலை வந்து பாடியவர் யார்? பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த டாபிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டாப்பிக்கை எழுதியவங்க யார்? பெருஞ்சித்திரனார். யார் அப்படிங்கிறத வந்து ஒரு கிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பெருஞ்சித்திரனார் வந்திருக்கா, ஃபஸ்ட் வந்து நம்ம பாரதியார் படித்தோம். அந்த ஒரு பாரதியார் பற்றி ஒரு பேஜில் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 பேஜ் விட்டுட்டு அதுக்கடுத்த பேஜில் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் எழுதி தமிழ் கும்மி அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு அவரோட இயற்பெயர், அவரை பற்றின குறிப்புகள் வருமா, அடுத்து அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. மறுபடியும் பெருஞ்சித்திரனார் பற்றி அந்த ஏதாவது ஒரு கிளாஸில் புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா, அதே நோட்ஸில் நம்ம பேஜ் விட்டு வச்சிருக்கோம்ல, அதுலேயே நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ தமிழ் கும்மி இதை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? இந்த நுழையும் முன் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, முக்கியமாக வந்துட்டு இதுக்குள்ளே என்னத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஓரலான ஒரு விஷயத்தை தான் இந்த நுழையும் முன் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு ரீட் விட்டுக்கலாம். கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம் அப்படிங்கிற இந்த கும்மியை பற்றின ஒரு இப்போ கட்டுரை எழுதினா ஒரு முன்னுரை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ் நுழைய முன் கொடுத்துருக்கிறது. உள்ள என்னத்தை நீங்கள் கொடுத்து படிக்க போறீங்க அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. அந்த சுருக்கத்திலேயே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக அதை ஒரு தடவை ரீட் பண்ணுறதே. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ டேரெக்டாக பாடல் பற்றி படிக்க போயிடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கும்மி கொட்டுங்க பெண்களே, கும்மி கொட்டுங்க. நிலம் 8 திசையும் எட்டு திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உலகம் பூரா செந்தமிழோட புகழ் வந்து எட்டி பரவற மாதிரி கும்மி கொட்டுங்க. உங்களோட கும்மி சவுண்டில் வந்து இதோட புகழ் வந்து உலகம் பூரா பரவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைனில். ஓகேங்களா? ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல்பால் கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஊழி அப்படின்னா என்னன்னா, நீண்டதொரு காலப்பகுதி. ஓகேங்களா? ஊழினா என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. பலநூறு கண்டதுவாம், இந்த தமிழ் வந்து நீண்டதொரு பகுதி வந்து நீண்ட காலமாக அந்த தமிழ் வந்து இருந்திருக்காமா. அந்த அறிவு கடல், அதை ஊற்றின்னும் நூல் போல கொண்டதுவாம், அறிவு கடல் போல இருந்திருக்கு இது அப்படின்னு சொல்றாங்க. பெரும் ஆழி பெருக்கத்திற்கும் கடல்கோள், ஆழி அப்படின்னா கடற்கோள், காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், அதாவது கடல் போன்ற அழிவே இல்லாமல் காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த தமிழ் அறிவு ஊற்றா இருக்குது. இது வந்து பெரும் கடல் கோள் போல காலத்துக்கும் நிலைத்து நிற்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிற்கும். ஓகேங்களா? உள்ள பூட்டிற்கும் அப்படின்னா என்னென்னா அரிய விரும்பான்மை. ஓகேங்களா? அடுத்தது மேதனி அப்படின்னா உலகம். ஓகேங்களா? இதை எழுதுனது யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? அந்த பாவலரேறு அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் பெருஞ்சித்திரனார் படிச்சிங்கன்னா, பாவலரேறுன்னு ஏதோ ஒரு புக்கில் கரெக்டாக சொல்ல தெரியல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ படிக்கும்போதுலேருந்தே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு படிச்சிட்டிங்கன்னா, அந்த பாவலரேறு அப்படிங்கிற பேர் அடமொழி வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? பெருஞ்சித்திரனாருக்கு அப்படின்னு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சொல்லும் பொருளும். ஆழி பெருக்கு கடல்கோள், கடல் சீற்றம். ஓகேங்களா? கடல்கோள் அப்படிங்கிறது என்னன்னா சீற்றம். ஓகேங்களா? மேதனி அப்படின்னா உலகம். அடுத்து ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்னா அரிய விரும்பான்மை. சொல்லும் பொருளும் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு அதை தனியாக எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத கடைசியில் ரிவைஸ் பண்ணும்போது 6th-லேருந்து 12th புக்கு ஃபுல்லாக ஒரு நோட் போட்டு எழுதிட்டிங்கன்னா அதை தனியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ படிக்கும்போது 1 hour கொடுத்தா போது சொல்லும் பொருளும் ஃபுல்லாக படிச்சிடலாம். ஓகேங்களா? அதை நான் தனியாக உங்களுக்கு நோட் பண்ணி கூட ஒரு வீடியோ கொடுக்குறேன். தனியாக ஒரு சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது மட்டும் 6th to 12th வரைக்கும். ஓகேங்களா? ஓகே, பாடலின் பொருளை வந்து நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. டேரெக்டாக நம்ம நூல் வெளிக்கு போயிடலாம். ஓகேங்களா? கரெக்டாக வச்சுக்கிறேன் சொல்லுங்கள். நூல்வெளி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம். ஓகேங்களா? இவர் பாவலரேறு என்று சிறப்பு பெயர் பெற்றார். அதனால தான் சொன்னேன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கணும். அதாவது அவர் பேரை சொல்லும் போதே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இதில் குழப்பம் வராது. அவரோட சிறப்பு பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் அப்படின்னு போட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் எல்லாம் போயிடும். அதை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் படிச்சிட்டோம்னா அந்த பாவலரேறு ஆப்ஷனில் பார்த்தோன்னே நம்ம டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் என்ன? மாணிக்கம். இந்த இயற்பெயர் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி குழப்பறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு சிலருக்கு குழப்பற மாதிரி இருக்கும். அதனால நம்ம பெருஞ்சித்திரனார், பெரிய சித்திரத்தில் இருந்தவர், பெரிய சித்திரத்தில் இருக்கிறது மாணிக்கம் அப்படின்னு அமைச்சுங்க. பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூல் ஆசிரியம் முதலிய நூல்களை இயற்றியவர். பாவிய கனியை பற்றி வந்திருக்குதா? கொய்யாக்கனி கனியை பற்றி வந்திருக்குதா? பாவிய கொத்து கொத்து கொத்தா அவரக்கா இல்லைன்னா பாவக்கா அப்படின்னு கூட அமைச்சுங்க. இல்லை கொத்துங்கிறது வந்து கொத்தா அவரக்கா
காய்ச்சதுன்னு சொல்லுவாங்களா, அதை வந்து பாவிய கொத்து, கனிமு காய்மு, என்னன்னா அவரக்காய் கொத்து அப்படின்னு அமைச்சுக்கோங்க. நூல் ஆசிரியம், நூலாசிரியம் அப்படின்னா நூல் ஆசிரியர் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. நூல் ஆசிரியர் அப்படின்னு அமைச்சிட்டிங்கன்னா அது நான் வந்து முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். இப்போ சொல்லுங்க, கனிசாறு, கனி கொய்யா கனி, பாவிய கொத்து, இதுக்கு வந்து என்ன சொன்னோம், கொத்து கொத்தா அவரக்கா. ஓகேங்களா. நூல் ஆசிரியம் அப்படிங்கிறது வந்து நூல் ஆசிரியர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். தென் மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இவர் என்னென்ன இதழ் நடத்தியிருக்காரு, பெருஞ்சித்திரனார் வந்து என்ன நடத்தியிருக்காரு, இதழ்கள் அவரே சொந்தமாக நடத்தியிருக்கிறது என்னென்னா தென்மொழி, தென்னாட்டு மொழி அப்படின்னு அமைச்சுக்கோங்க. தமிழ் சிட்டு, சிட்டுக்குருவி அமைச்சுக்கோங்க. தமிழ் நிலம், அதாவது சிட்டு, அதாவது தென்கிறது தேன்னு அமைச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் வந்து கொம்பு மாற்றி போட்டுருக்கோம். ஓகேங்களா. தேன். ஓகேங்களா. தேன் வந்து தேன் வந்து சிட்டுக்குருவி மேலே கொஞ்சான், சிட்டுக்குருவி போய் நிலத்து மேலே கொஞ்சான் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படி அமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆகிய இதழ்கள் வந்து நடத்தியிருக்கிறார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இவர் வந்து பாவலர் இவர். ஓகேங்களா. தமிழ், தனித்தமிழ், தமிழ் உணர்வு, தமிழோட தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இவருக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அமைச்சுங்க, பாவலர் ஏறு பாவலர் அப்படின்னு சொல்றது யார, பெருஞ்சித்திரனார். பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற நூலிருந்து எடுத்திருக்காங்க. இந்நூல் வந்து எதிர்க்கு இருக்குதாமா, 8 தொகைகளாக வெளிவந்துள்ளது. ஓகேங்களா. சாரி, 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடலாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த கற்றவை கற்ற பின் அப்படிங்கிறதுல இருக்கிறதா உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. பாருங்கள், இதுலேயும் ஒரு பாடலும் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம கண்டிப்பாக இதை படிச்சுக்கணும். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்வாய் வாலி. வாணிதாசன். தோன்றி அப்படின்னு ஒரு பாடல் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன் அப்படின்னு அமைச்சுக்கணும். ஓகேங்களா. அங்கே வந்து தமிழ் வந்து, அதாவது தமிழ் இல்லைன்னா எங்களோட மனம் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு சொன்னவர் யார், கவிஞர் காசி ஆனந்தன். ஓகேங்களா. அதை நான் அமைச்சுக்கோங்க. அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸு. தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். பன்மை, மேன்மை, பொறுமை, சிறுமை. மேன்மை அடையலாம். ஓகேங்களா. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. மேதனி அப்படின்னா என்னென்னா உலகம். ஓகேங்களா. மேதனி சுருங்கிவிட்டது. நிலா சுருங்காது, வானம் சுருங்காது, காற்று சுருங்காது. மேதனி அப்படின்னா என்னென்னா உலகம். ஓகேங்களா. உலகம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் அப்படிங்கிறது பிரித்து எழுதுனா சென்மை ப்ளஸ் தமிழ். பொய்யா கனி, பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னா பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு இருக்கும் என்பதை சேர்த்து எழுதுக. பாட்டு இருக்கும். 8 திசை வரும். ஓகேங்களா. அடுத்தது இந்த குருவினா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது குறைய 31 அரை மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு. வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த டாப்பிக்காக இயல் 1 இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இது ஓகேவா, இந்த அளவுக்கு உங்களுக்கு சொன்னால் போருமா, இல்லை இன்னுமே ரொம்ப டீப்பாலாம் வேண்டாம், சும்மா அதாவது டிப்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் Group 4 அப்கமிங் 2025 வரக்கூடிய Group 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், நானும் படிக்கிறேன். நம்ம படிக்கிறது வந்து அப்படியே வீடியோ போடலாம், 4 பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வீடியோ போடுறேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.